ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசின் ஆர்ட்டில் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு லெட்டர் கிச்சன் ஆர்டர் வந்திருக்கு. பட் என் பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ என்ன யோசிச்சேன்னா, அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னே காமிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படியே நான் காமிக்க போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே இருக்க திங்ஸ் எல்லாமே ரெசின் ஆர்ட்டு தான். அதெல்லாம் அங்கேயே சேஃப்டியாக வச்சுருப்பேன். ஏன்னா பாப்பா இருக்கா வீட்டில். ஸோ அவள் வந்து எடுத்து விளையாடுறது யூஸ் பண்ணுறதுன்னு இது பண்ணிவிடுவா. ஸோ அதனால் மேக்ஸிமம் அவள் கண்ணில் படாத மாதிரி எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு அங்கங்கே ஒழிச்சு வச்சுருப்பேன். ரெசின் ஆர்ட்டுக்கு மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற பிளேஸே இவ்வளோ தான். நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி சின்ன நைஃப் எதனா வேணும்னு கேட்டோன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பெருசாக வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் அது யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான். டைலர் மிஷின் வச்சுருக்கீங்களே தப்பிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரேராக நடக்கும். அதனால தான் அது ரெசின் ஆர்ட் டேபிளாக மாற்றி வச்சுருக்கேன். நம்மளும் பெரிய டைலர் ஆகிடுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கினது. பட் இது வரைக்கும் அது நடக்கலை. நம்ம வந்து ஒரு ரெசின் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக அது முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக அதுலேருந்து வந்துடுவோம் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு. பட் லேட் ஆகுது, கொஞ்சம் ஒரு 1 hour 2 hours எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு டைம் ஆகுது அப்படின்னும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹிப் பெயின் எல்லாமே வந்ததுனால ஏன்னா எனக்கு சிசேரியன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம் க்ளீனிங்லாம் எப்படா முடிச்சுட்டு எழுந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அதை முடித்த உடனே எழுந்து வந்துடுவேன். ஸோ அதை வந்து ஏற கட்டுறதுலாம் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு எதனா ஆர்டர் வரும்போது அப்போ தான் ஏற கட்டுவேன். அந்த மாதிரி தான் இப்போ ஏற கட்டிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து க்ளீனப் பண்ணிவிட்டு அப்புறம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பெயிண்ட் அடிச்சுட்டு ப்ரெஷ் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் நம்ம ஊற வச்சு வைப்போம். என்ன ஆகுதோ ஆகட்டும். எதனா ஒரு ஒர்க் வந்துச்சுன்னா அதை பண்ணிவிட்டு வீட்டு வேலை பண்ண வேண்டியதும் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அப்படியே போட்டுட்டு விட்டுறது தான், பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ரெசின் பட்டு அப்படியே ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுறதுன்னா, நம்ம வந்து நைஃபை வச்சு தேய்ச்சாலே வந்துடும், மேக்ஸிமம் க்ளீன் ஆகிடும். அப்படி இல்லை வரல அப்படின்னாலும் ஒரு கன் ஸ்ப்ரே எடுத்து லைட்டாக அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா அந்த ஹீட்டில் எல்லாமே பிச்சுட்டு வந்துடும். ஸோ நான் இது மாதிரி நான் வந்து நைஃபை வச்சு நல்லா தேய்ச்சிடுவேன். ஃபுல்லாக வந்துடும், கொட்டிடும் எல்லாமே. அப்புறம் அதை க்ளீன் பண்ணிடுவேன். நான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கீ செயின் ஃப்ரேம்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். கிளாத்தில் வந்து ரெசின் பட்டா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு தான் இதை காமிச்சிருக்கேன். இப்போ நார்மலாக இப்படி இருக்க கிளாத் வந்து ரெசின் வந்து ஆர்டினரும் ரெசினும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ராப் பட்டால் கூட இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக தான் ஆகிடும். அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், அது வேஸ்ட்டு தான். இதில் பார்த்திங்கன்னா நான் என்ன ஸ்டாண்டெலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாண்டு வாங்கினேன். ஸோ அந்த லைட்டிங் ஸ்டாண்டு. இது வந்து இது வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. 1 year கிட்ட ஆகிட்ருக்கோம். பட் இதில் என்ன ஒரே ஒரு மிஸ்டேக்னால், நம்ம கீழே அதை டவுன் பண்ணும்போது அந்த லைட் வந்து லைட்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம திருப்பி அதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று தான் இதில் ப்ராப்ளம். இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக தான் அமேசானில் வாங்கினேன். 300 rupees அந்த மாதிரி தான் வாங்கினேன். பட் இதில் வந்து எதுக்காக வாங்கினேன்னா, இப்போ எல்லாருமே ரெசின் ஆர்ட் ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ நம்மளும் அது மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் இதில் என்னென்னா, வெயிட் வச்சோன்னா உடனே அது வந்து கீழே டவுன் ஆகிடும். வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துடும். ஸோ ரொம்ப ஓவர் ஜூமிங்கில் போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம மேலே நிமித்துறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டாண்டு எனக்கு ஓகே, எதனா நம்ம லெட்டர்ஸ் எதனா பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் அமேசானில் இப்போ வாங்கினேன். சரி வெளியே எங்கன்னா போனால் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக வாங்கினேன். ஸோ இதுலேயே ஸ்டாண்டும் வருது. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து ரெசின் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், அது வந்துடுச்சு. ஸோ அதை தான் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 2-3 பிராண்ட் யூஸ் பண்ணுவேன். அதில் இந்த பிராண்டை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து முடிஞ்ச கீ செயின் தான். பட் ஆனால் நான் இன்னும் ரிங் போடாமல் அப்படியே வச்சிட்ருக்கேன். ஷாப்புக்கும் கொடுத்து அனுப்பலை. ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்குது, இன்னும் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம பண்ண கலரை விட கஸ்டமர் புதுசாக ஒரு கலர் கேட்பாங்க. ஸோ அதுக்காக திருப்பி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி தான் இப்போ இவங்க வந்து ரெட் கலர் கேட்டிருக்காங்க, வந்து ரெட் கலர் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் என்கிட்ட ரெட் கலரில் கிடையாது. ஸோ அதுக்காக இப்போ நம்ம பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் வந்து அப்படியே பாதி பாதியாக பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, ஏன்னு எனக்கே தெரியல. இது வந்து என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். இதுக்குள்ளே தான் நான் வந்து ரெசினை ஒழிச்சு வச்சுருக்கேன். என்னெல்லாம் திங்ஸ் என் பொண்ணுக்கு கண்ணில் படக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் இதில் ஒழிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அவள் இல்லைன்னா எடுத்துடுவா அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ என்கிட்ட வந்து பழைய ரெசின் இருக்குது. ஸோ அதை வந்து காலி பண்ணிடலாம் அப்படி சொல்லிவிட்டு இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் காமிக்கிறேன். எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் அப்படியே ஊற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் ஊற்றுறேன். ஏன்னா புதுசு வந்துச்சு, பழசு காலியாக போகுது. ஸோ அதனால் இப்போ அப்படியே ஊற்றுறேன். இப்போ வந்து க்ளவுஸ் போட்டுட்டேன். இப்போ அந்த கப் வச்சோன்னா கப்போட வெயிட் காமிக்கும். அதை வந்து நம்ம டேர் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெசினை ஊற்றிக்கலாம். இப்படி அப்படின்னு 18 கிராம்ஸ் தான் வந்திருக்கு. எப்படின்னா ஒரு 2 கிராம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து 20 வந்துச்சுன்னா 10 கிராம் வந்து நம்ம ஆர்டினரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 2:1 ரேஷியோ. ஏன்னா ஒரு ட்ராப் ரெசினும் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால தான். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இப்போ வந்து நம்ம ரெசினாட் ஏன் ரேட் அதிகமாக வாங்குகிறாங்க அப்படின்னு யோசிச்சோன்னா, இதில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் இந்த ட்ராப்ஸ்லாம் வந்து வேஸ்ட்டாக போகிறதுலாம் நம்ம எந்த கணக்கில் சேர்க்குறது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இதுக்குன்னு நம்ம இவ்வளோ நம்ம இந்த குவான்டிட்டி நம்ம வாங்குகிறோம். பட் அது அந்த குவான்டிட்டி தான் இருக்கா அப்படின்றத கூட நம்மளால் ரெசினில் செக் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம அந்த பாட்டிலை ஊற்றி வேறு இதில் ஊற்றி நம்ம செக் பண்ண போகிறதும் கிடையாது. அப்படியே அவங்க கொடுக்கறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு தோராய கணக்கில் தானே அதை இது பண்ணுறோம், ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தானே வாங்குகிறோம். ஸோ அதனால் அதை வந்து நம்ம அப்படியே கரெக்டான அது ரேட்டுக்கே நம்ம கொடுக்க முடியாது. இப்போ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்க தான் செய்யும். கஷ்டப்பட்டு 20 கிராம் வர வச்சிட்டேன். ஆனால் மிஷினில் வந்து 24 காமிக்குதே அப்படின்னு யோசிக்காதீங்க, 28 காமிக்குதே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா மிஷினுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு என்ன காமிக்குதோ அதுதான் கரெக்டு. ஸோ இப்போ அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு வச்சாலே இந்த மிஷின் வந்து மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன காமிக்குதோ அதுதான் கரெக்டு. ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டுக்கான ஆர்டினரை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். ப்யூர் ஒயிட் ஆகும், அது நம்ம நல்லாவே பார்க்க முடியும். ஸோ 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சுட்டோன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்லா ஆட்டோ பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே எனக்கு வந்து துணி மடிக்கிற வேலை இருக்குது, அப்படியே இருக்குது துணியெல்லாம். ஸோ நான் மடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ ரெசின் பட்டால் என்ன ஆகும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுக்கு இந்த நைட்டி ஒரு எக்ஸாம்பிள். லைட்டாக கொஞ்சம் பட்டுடுச்சு. ஸோ அது பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு, அப்படியே ஸ்டிக் ஆகிடுச்சு, அது பிக்கவே முடியல. ஸோ இதுக்கு சரி பண்ணுறதுக்கு எதனா ஆப்ஷன் இருந்தால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிட்டேன், துணியும் மடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கிச்சன் பண்ணுறதுக்கு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 மோல்டு இருக்குது. இது வந்து ரிவர்ஸ் மோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வந்து ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன டிசைனோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோல்டு ஊற்றுற மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா டைரக்ட் மோல்டு. இதில் வந்து நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டு கலரிங் என்ன வேணுமோ அதை ஊற்றிட்டு மேலே டிசைன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். இந்த மோல்டு வந்து என்கிட்ட கிழிஞ்சிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இன்னொரு மோல்டு வாங்கினேன். பட் நான் வந்து டைரக்ட் மோல்டு தான் இவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளும் கூட. ஏன்னா அதிலே யூஸ் பண்ணி பழகியாச்சு. பட் நான் ஆர்டர் போடும்போது நான் வந்து அதை கரெக்டாக கேட்காதனால எனக்கு வந்து ரிவர்ஸ் மோல்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அதில் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கேன். பட் டைரக்ட் மோல்டும் ஆர்டர் போட்டிருக்கேன். இப்போ டைரக்ட் மோல்டில் நல்லா இருந்தால் கூட நான் அதை யூஸ் பண்ணிவிடுவேன். அது லைட்டாக பிஞ்சு தான் இருக்குது. ஸோ அதனால் அதில் போடுறதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் இதிலையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த மோல்டு எடுத்துருக்கேன். சாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி தான் வரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டே டிசைன் பண்ணிவிட்டு மேலே கலர் ஊற்றுற மாதிரி, செகண்ட் டேவோ இல்லை 6 hours கழிச்சோ கலர் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கலரிங் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணும்போது அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் போடுறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா என்ன டிசைன்ஸ் போட போகிறோம் அப்படின்னு நான் யோசித்து வச்சுருக்க மாட்டேன். ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் நான் என்ன தோணுதோ அதை பண்ணுவேன்.
ஸோ இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. எதனா ஒரு டிசைன்ஸ் கம்பல்சரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே நம்ம அதுக்கேற்ற மாதிரி கலர் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கலரிங் 2 கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே டிசைன்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் இந்த எண்ணில் அப்படி கிடையாது. ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம், இப்போ அதுக்கு எந்த கலர் ஊற்றினா செட் ஆகும் அப்படின்னு பார்த்து தோராயமாக ஊற்றணும்னா அது வந்து அவுட்புட் வந்ததுக்கப்புறம் தான் அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து இப்போ கஸ்டமர் எக்ஸாக்டாக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா அது ஈஸியாக பண்ணிடலாம். பட் நம்ம ஓன் திங்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குற மாதிரினா டைரக்ட் மோல்டே வாங்குங்க. ஃபஸ்ட்டு க்ளவுஸும் மாஸ்க்கும் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த க்ளவுஸ் போட்டிருக்கீங்க, கவர் க்ளவுஸு, இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு தெரியாமல் நம்ம ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, அப்போ தெரியாமல் தான் ஆர்டர் பண்ணிட்டேன். அப்போ வந்து எனக்கு பல்காக வந்துடுச்சு, ஒரு 500 பீஸ் அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ அதை வந்து நான் இப்போது தூக்கி போடவும் முடியாது, வேஸ்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அது காலியாக ஆகிற வரைக்கும் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் பொருளை வேஸ்ட் பண்ணதுக்கு மனசு வராதுல்ல. ஸோ அதனால் நம்ம வந்து பண்ணுறது வந்து பெரிய பெரிய இதுவெல்லாம் இன்னும் நம்ம பண்ணலை, சின்ன சின்னது தானே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சின்ன சின்ன இதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிப்போம் அப்படி சொல்லிட்டு கீ செயின்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் பெருசாக எதனா நம்ம ஃப்ரேம்ஸ் பண்ணும்போது மட்டும் வேறு க்ளவுஸ் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரெசின் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ரெசின் ஸ்ப்ரேவும் இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிடணும். இப்போ நான் வந்து கேட்டதுனால இது ரிவர்ஸ் மோடுன்றதுனால ஃபஸ்ட்டு ஏல வந்து வெறும் டிசைன்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு தான் நான் வந்து கலர் ஊற்றுவேன். ஸோ என்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் கேட்டது வந்து கில்டர்ஸ் நிறைய இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலரில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இந்த ஹார்ட் அதெல்லாம் போட்டு கில்டர் போட்டுட்டு கில்டர்ஸ்ட்டு ஸ்டார்ஸு ஹார்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது ரெட் கலரு பேக்ரவுண்டுன்னும் போது நம்ம கோல்டன் கலரோ இல்லை சில்வர் கலரோ யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் கில்டர்ஸு. ஸோ அதனால் நான் கோல்டன் கலர் யூஸ் பண்ணுறேன். பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போது பேலன்ஸ் இருக்க ரெசினை நான் பாதியாக விட்ட வேர்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டைரக்ட் மோல்டில் என் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன்னா அது ஈஸி, டிசைன்ஸ் மட்டும்தான் மேலே போட வேண்டியது இருக்கும். இப்போது இந்த மோல்டில் பார்த்திங்கன்னா இந்த டார்க் லெட்டர்ஸாக தெரியுதுலாம் வந்து கிழிஞ்சு போச்சு. பட் ஆனால் அது நிறைய நான் யூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெசின்ஸை அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து நான் ஒரு 3 கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து சில்வர்லேயே 2 டைப் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு அப்புறம் ப்ளூ கலர் கில்டர் இதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக ஆர்ட்டு அந்த திங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போது அந்த மோல்டை வந்து செட்டில் பண்ணிட்டேன். ஸோ இந்த மோல்டில் தான் இப்போது ஒர்க் பண்ண போகிறேன். இப்போது இந்த மோல்டில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் பேஸ் எல்லாம். இப்போ மேலே கலரிங் மட்டும் சூஸ் பண்ணி ஊற்றணும். அதுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது ஒயிட்டே பெட்டர் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒயிட்னா பியூர் ஒயிட் இல்லை, மைக்கா பவுடரில் வர ஒயிட் ஷைனிங்காக இருக்கும், கொஞ்சம் சில்வர் மாதிரியும் இருக்கும். இப்போது இது வந்து மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக பியூர் பண்ணிடுறேன். இந்த கலர் வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும், அதனால் நம்ம பயப்படவே தேவையில்லை. எப்படி எடுத்து பார்த்தாலும் நல்லா தான் தெரியும். இப்போது பேலன்ஸ் மீந்ததை வந்து நான் எதில் ஊற்றலான்னு யோசிக்கும் போது M&Jயில் ஊற்றிட்டேன். சரி, ஏன்னா M&J வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஸோ அதனால் அதில் ஊற்றிருக்கேன். இந்த ஒயிட்டில் மீந்ததை வந்து நான் ஹார்ட் ஷேப்பில் ஊற்றிக்கிறேன். ஏன்னா ரெசின் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் அதெல்லாம் ஃபில் பண்ணி என்ன முடியுதோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்தையும் ஊற்றி எடுத்துக்கணும்.
ஸ்பூன்லலாம் கம்ப்ளீட்டாக வராது. ஸோ ஸ்டிக்கு வந்து நான் முனையில் கட் பண்ணி வச்சுருப்பேன். அதை வச்சு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். இப்போ எல்லாமே நம்ம வந்து முடிச்சாச்சு. ஃபுல் ரெசினும் காலி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பூனு, ஸ்டிக்ஸு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சிட்டோன்னா திருப்பி ரீயூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக கன் ஸ்ப்ரேவோ இல்லை லைட்டரோ வச்சு நம்ம ஃபுல்லாக அந்த ஹீட் காமிச்சிட்டோன்னா எதுனா பபிள்ஸ் இருந்தாலும் அதுவும் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா M&J ஊற்றி வச்சேன். அதை மறந்துட்டேன். ஸோ அதையும் வந்து நான் அந்த டிசைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன போடுறதுன்னா, இந்த மணி வாங்கி நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து போட்டு விட்டுறேன். இப்போ ரெட் கலர் வந்து நான் இதுக்கு மேலே ஊற்றின ஒயிட் கலர் அந்த மாதிரி தான் ஊற்ற வேண்டியது இருக்கும். பட் இதில் போட முடியல. ஏன்னா இது ரொம்ப லாங் வீடியோவாக ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது வேணால் அப்டேட் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.